ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Timothy chapter 2 verse 12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நாம் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். Dear children of God, if you endure sufferings, God will give you the authority to reign over many things. Enduring suffering is very important in a Christian's life. Many times people, they do not endure the sufferings for Jesus Christ. They are ready to endure sufferings for their family's sake. They are ready to suffer for their friends' sake. They are ready to suffer for their own pleasures. But if you want God to give you the power to reign, you need to endure sufferings for Christ's sake. Because Jesus, he suffered a lot to redeem us. The same way, today, he expects us to endure suffering in our life so that you will receive the power to reign in the name of Jesus Christ. அதோட பிள்ளைகளே, ஒரு ராஜா ஒரு ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அவன் பாடுகளுக்குள்ளே செல்கிறான், யுத்தத்திற்குள்ளே செல்கிறான், போர் செய்து அந்த தேசத்தை பிடிக்கிறான், அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறான். ஐயோ, இந்த யுத்தமெல்லாம் எனக்கு வேணாம், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு புறமுதுகு காட்டி ஓடுகிற ராஜா ஒரு நாளும் ஆள முடியாது. அதுதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். புறமுதுகு காட்டி ஓடுகிறவர்கள் ஆண்டவரை மறுதலிக்கிறவர்கள். People, those who show their back and run away from the sufferings, they automatically deny Jesus Christ. If you deny Jesus Christ, you will lose your power to reign. Also, the Lord God will deny you. When you go to eternity, God will say, I do not know you. You need to believe, and you need to suffer, and you need to endure suffering for Jesus Christ. Then you will also reign in the millennium. There are people, they don't want to endure suffering, but they daydream that they will reign in the millennium. No, your daydream will not happen. If you deny Jesus Christ, if you leave God and run away from him, you cannot enter into the kingdom of God. You will not be able to reign, but you will suffer in eternity in hell. That is what the word of God says. அநேக பிள்ளைகள் தேவனை மறுதலித்து புறமுதுகு காட்டி ஓடும் பொழுது ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள். தங்களுடைய நித்தியத்தை நரகத்தில் கழிக்க வேண்டியதாகி விடுகிறது. ஜாக்கிரதையாயிருப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மோடு கூட பாடுகளை சகித்து ஆளுகை செய்ய கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி. நாங்கள் புறமுதுகு காட்டு ஓடுகிறவர்கள் அல்ல, நாங்கள் உம்மை மறுதலிக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் உமக்காக எழுந்து நின்று சத்தியத்திற்காக போராடுகிறவர்கள், சத்தியத்தை அநேகருக்கு அறிவிக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆளுகை செய்ய பிறந்தவர்கள், நாங்கள் ஆளுவோம் என்று விசுவாசிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தைரியமாக இருக்கவும், எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை மறுதலிக்காமல், அவருடைய நாமத்தை தூஷிக்காமல், அவரை குறித்து
பயத்தோடு அறிவிக்காமல் நின்று விடாதபடிக்கு என்ன வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்காக நிற்பேன் என்ற தைரியத்தோடு பாடுகளை சகித்து ஆளுகை செய்ய நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். குறைவுகள் குற்றங்களை மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.